அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனத்துக்கு தொழில்துறைக்கு நிலத்தை கையகப்படுத்துகிறோம்னு தமிழக அரசு எடுக்குது. அப்போ அந்த அரசு வந்து நிறுவனங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் பண்ண போகுது. அப்போ எங்களை இடத்த எடுத்தால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? மீள் குடியமர்வு எங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கூடிய ஒரு நகரத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் அவங்க இங்கே கை வைக்கணும். கேட்டால் 2021 கொடுத்துட்டோம், 2009 கொடுத்துட்டோங்கிறாங்க. சரி, 97 ஒரு ஆக்டை போட்டு எங்களுக்கு 2009 நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலும் 2013 புது சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் எங்களுக்கு வழங்கணும். கேட்டால் அந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. ஆனால் அது பொருந்தும்னு எனக்கு நீதியரசர் முன்னாடி நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்கள் வாதம் வச்சாங்க. அவங்க என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. அவங்க நிலத்தை எடுத்தது தப்புன்னு நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம். அவங்க நிலம் மதிப்பீடு கொடுத்தது தப்புன்னு போனோம். அந்த கேஸ் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஜட்ஜில் போட்டோம். அவங்க அதுக்கு ஸ்டே பண்ணாங்க. 12ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தாங்க. அதுக்கிடையில் இவங்க நமக்கு உடனே நோட்டீஸை கொடுத்தாங்க. அந்த 97 சட்டத்தின் பிரகாரம் 2009 நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் 30 நாளைக்குள்ளே. அந்த சட்டம் வந்து எங்களுக்கு பொருந்தாது, தப்புன்னு சொல்லி நம்ம ஊரில் இருந்து மூத்த வழக்கறிஞரை பிடிச்சி இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போனோம். இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் நம்ம தரப்புல வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி விசாரித்த நீதிபதிகள் வந்து இவங்க அரசு தரப்பில் நம்ம இவங்களுக்கு அவார்டு உங்களுக்கு நமக்கு பணம்லாம் கொடுத்து முடிச்சிட்டோன்னு வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியே போகாமல் இருக்காங்கன்னு இருக்காங்க. அவங்க அந்த மக்கள் அங்கே குடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்கிறதுல ஜட்ஜு உறுதியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டதுக்கு அரசு தரப்புலேருந்து முறையான பதில் இல்லை. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை முதல்ல எனக்கு கவுண்டராக போடுங்க, அதாவது மனுவாக வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 19ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. இன்றைக்கி எதுக்கு உங்களை காலையில் எல்லாரையும் வந்து இந்த வழக்கு போட்ட எல்லாம் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நாங்கள் சொன்னோம்னா, இந்த அரசு தரப்புல வந்து அங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக ஒருத்தரை வச்சிருக்காங்க, வீரகதிரவன். அவர் வந்து ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, நம்ம சமூகம் சம்மந்தப்பட்ட கேஸுக்கு அவர் வந்து வெறும் பொய்யான தகவலை அரசுக்கு வந்து சொல்லுவார். அந்த மக்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, அங்கே யாருமே இல்லை, இது வந்து தேவையில்லாத ஒரு போராட்டம் அப்படி. அதனால தான் இன்னைக்கு காலையில் உங்களை இந்த வழக்கில் இருந்த அவ்வளோ பேர் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நேற்று நைட்டே சொன்னது ஆதார் கார்டு எடுத்துட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஓ தாசில்தார் இங்கே வந்து உங்களை திசை திருப்பி இருக்காங்க கலெக்டர்கிட்ட வாங்கன்னு. அது எதுக்குன்னா நீங்கள் நீதிமன்றம் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அங்கே 150-200 பேர் இருந்தால் ஜட்ஜிட்ட நமக்கு அவங்க சொல்கிறப்ப நம்ம வக்கீல் சொல்லுவாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட அனைவருமே வந்து ஆஜராயிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இனிமேல் இந்த வருவாய்த்துறை, இந்த மாவட்ட கலெக்டர் நம்ம நம்பக்கூடாது. இனிமேல் அந்த அம்மா கையில் எதுவும் கிடையாது. அந்த அம்மாவை இனி நம்ம போராட்டங்கிறது அந்த அம்மாவை திரும்ப பெறணும் அரசு. இந்த அம்மா மாவட்ட ஆட்சியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன உடைப்பு தேவேந்திரர்களுக்கு நீதி கிடைக்காது. உடனடியாக நம்ம இனி அடுத்த கட்ட கூட்டங்களை போட்டு இந்த அம்மாவை இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். வருவாய்த்துறை பேச்சை நம்பாதீங்க. இனி இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு நீதிமன்ற வழக்குகளையும் ஒரு குழுவாக இருந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இனி வேற எந்த வதந்திகளையும் நம்ப வேணாம். இவங்க என்னென்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அதெல்லாம் முறையாக கொடுங்க. அதே மாதிரி அடுத்த 19ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வழக்கில் இருக்கவங்க இன்னைக்கு அந்த ஸ்லிப் வாங்கியிருக்கீங்க, அதை ரெடியாக வச்சுக்கணும். அப்படியே நேராக 19ஆம் தேதி காலையில் போய் இன்சியல் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கணும். சரிங்களா? ஆனால் வெள்ளனா வந்துடும், வெள்ளனா வரணும். இப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னொன்று, அனைத்து கிராமத்துல இருந்து வர சொல்லியிருக்கோம். அவங்கள்ட்ட இன்னைக்கு நைட்டோ இல்லையோ இங்கே ஊர் அன்னைக்கு பேசின மாதிரி இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு மிகப்பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம். அது ஒன்று. 2வது கட்டம், இந்த அம்மாவை கண்டித்து அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட மனு கொடுத்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவோம். 2. அதுக்கப்புறம் 19ஆம் தேதிங்கிறதுனால எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு 16, அதாவது 17, 18 ஒதுக்கிடுங்க. 17, 18, 19 மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டத்தில் இருக்க அனைத்து தேவேந்திரர்களும் இங்கே கொண்டு வந்து அவங்க எப்படி அவங்க சமூகத்துக்கு ஒரு ஒற்றுமை காட்டலாம், அது மாதிரி மிகப்பெரிய அளவில் 20-30,000 பேருக்கு மேலே இங்கே திரட்டி அன்னையிலிருந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடகத்துறையினருக்கு எங்கள் வணக்கம். அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக சின்ன உடப்பு கிராமத்தை வந்து நிலம் கையகப்படுத்தல் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 10-15 நாளாக போராட்ட களத்தில் இருக்கோம். இடையில போராட்ட களத்தில் இருக்கிறப்ப நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கான விளக்கமான நோட்டீஸ் கொடுத்தீங்களா, அவருக்கு தகவல் கொடுத்தீங்களான்னு கேள்விக்கு முன் வைத்தாங்க. மீள் குடியமர்வுக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு சிங்கிள் ஜட்ஜி கேட்டாங்க. அதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு 12ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், எங்களுக்கு உடனடியாக அவங்க அந்த மீள் குடியமர்வுக்கான வேலை அரசு எந்த இதையும் செய்யாமல் எங்களுக்கு எங்கள் வீடு கட்டி கொடுக்குறது, இங்கே எப்படி இருந்தோமோ இதே போல் ஒரு நகரத்தை உருவாக்குற வேலையை விட்டுட்டு அரசு சொன்னதில் அந்த நோட்டீஸ் கொடுக்குற வேலையை மட்டும் தெளிவாக செஞ்சாங்க. அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்ததுலேயும் சர்வே நம்பர்களை மாற்றி குளறுபடியாக அவங்கள்ட்ட என்ன கணக்கீடு இல்லாமல் கொடுத்தாங்க. இதுவே மாவட்ட ஆட்சியரின் வந்து வேலைத்திறனே இதில் கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய குளறுபடியில் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதற்கப்புறம் நாங்கள் அந்த நோட்டீஸ் எடுத்து நாங்கள் வந்து ஹைகோர்ட் பெஞ்சில் சேலஞ்ச் பண்ணோம். சேலஞ்ச் பண்ணோம்னா அந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாது.
அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனத்துக்கு தொழில்துறைக்கு நிலத்தை கையகப்படுத்துகிறோம்னு தமிழக அரசு எடுக்குது. அப்போ அந்த அரசு வந்து நிறுவனங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் பண்ண போகுது. அப்போ எங்களை இடத்த எடுத்தால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? மீள் குடியமர்வு எங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கூடிய ஒரு நகரத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் அவங்க இங்கே கையை வைக்கணும். கேட்டால் 2021 கொடுத்துட்டோம், 2009 கொடுத்துட்டோங்கிறாங்க. சரி, 97 ஒரு ஆக்டை போட்டு எங்களுக்கு 2009 நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலும் 2013 புது சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் எங்களுக்கு வழங்கணும். கேட்டால் அந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. ஆனால் அது பொருந்தும்னு எனக்கு நீதியரசர் முன்னாடி நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்கள் வாதம் வச்சாங்க. அவங்க இந்த சட்டத்தெல்லாம் ஓரமாக வைங்க, மனிதாபிமான அடிப்படையில் இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஊரை காலி பண்ணுறீங்களே, இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணுறீங்கன்னு நீதிபதி கேள்வி கேட்டதுக்கு அரசு தரப்பில் எந்த பதில் இல்லை. அதே விதத்தில் ஒட்டுமொத்த இந்த சின்ன உடப்பு மக்களை பழி வாங்கணும், இவங்களை ஒன்றுமே இல்லாமல் அப்புறப்படுத்தணுங்கிறத தமிழக அரசு உறுதியாக இருக்குன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் வந்து பேசுனதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு இடத்துக்கான ஒரு பணத்தை மட்டும் கொடுத்துட்டா, அவன் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டா, அவன் ஆடு மாடுகளை வச்சுட்டு அவனுக்கு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு வீடை இடிச்சிட்டிங்கன்னா அவன் எங்கே போவான்? அப்போ இந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத அரசாக இருக்குது. அந்த அரசுங்கிறத விட கையாளாத மாவட்ட நிர்வாகம். இந்த மாவட்ட நிர்வாகங்கிறது யாரோட பேச்சின் கீழ் செயல்படுது? இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இந்த இடத்த விட்டு அழித்து விடணுங்கிற நோக்கத்தோடு செயல்படுது. இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டோம். நீதிமன்றத்தில் எங்களுக்கு 19ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மக்கள் வெளியே போயிருப்பாங்க, இந்த மக்கள் இல்லைன்னு பொய்யான தகவலை அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரக்கதிரவன் தொடர்ந்து வந்து பொய் பரப்புரை செய்கிற ஒரு அட்வொகேட் ஜெனரலாக இருக்கார். நீதித்துறையில் நடுநிலையாளர்களும் நீதி தவறாதவர்கள்லாம் இருக்கணும். ஆனால் அவர் வந்து எப்பயுமே வந்து தயவு செஞ்சு நீதித்துறைக்கு இதில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு, நீங்கள் நீதிமன்றத்தில் வைக்கிறவங்கள நடுநிலையாளர்களாக வைங்க. தயவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வச்சு இதே இவர் வந்து ஒரு அமைச்சர்பட்டில் ஒரு சிலை விஷயத்துக்கு இந்த அட்வொகேட் ஜெனரல் ஒரு வந்து வாதத்தை முன்வைத்தார். 96 கலவரம் நடந்து மக்கள் பலியானாங்க, அதனால் சிலைக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு வாதம் பண்ணார். பட்டா இடத்துல வைக்கிற சிலைக்கு அது மிகப்பெரிய தவறு. அப்போ 96 கலவரம் நடந்தால் இது வரைக்கும் அந்த சமூகங்கள் சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. இதே போல் தான் அனைத்து வழக்குகளையும் வந்து இந்த நீதிமன்றத்தில், மாண்புமிகு நீதிமன்றத்தில் இன்றைக்கி நீதி நிலைநாட்டப்படுது. இன்றைக்கி மக்களுக்கு நிறையா ஒரு நிவாரணங்களை இந்த நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த நீதிமன்றத்திலே இந்த அட்வொகேட் ஜெனரல் ஒரு களங்கம். தயவு செஞ்சு நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மதுரை மாவட்டத்தோட மிகப்பெரிய கண்ணகி வாழ்ந்த இந்த பூமியில், நீதியை நிலைநாட்டின இந்த மண்ணில், இந்த மதுரை மண்ணை களங்கப்படுத்துகிற விதத்தில் மாவட்ட ஆட்சியாளரும் இந்த அம்மா சங்கீதாவும் திரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரக்கதிரவன் இருக்காங்க. இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு நீதியும் இந்த மக்களுக்கு கிடைக்காது. எந்த ஒரு நீதியும் இந்த மக்களுக்கு கிடைக்காதுங்க. உடனே தமிழக அரசு இந்த இருவரையும் இவங்க அரசு பணியிலிருந்து இவங்க திரும்ப பெறாட்டி இந்த தென் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் அரசுக்கு எதிராக நடக்கும். இன்னொரு விஷயம், இந்த திமுக மேலே மிகப்பெரிய வெறுப்பலை இவங்க இருவரால் ஏற்படுது. இதை பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி 140 இந்த வழக்கில் இருந்த 200 பேர் நீதிமன்றம் சென்றாங்க. இதை நான் உங்கள் பத்திரிகையாளருக்கு சொல்கிறேன். ஏன் நான் என்ன சொல்லுவாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இல்லை, கிடையவே கிடையாது. எங்களுக்கான மீள் குடியமர்வு, எங்களுக்கான நாங்கள் எப்படி இருந்தோமோ ஆலயம், தண்ணி, ரோடு வசதி, மின்சாரம், எங்களுக்கான என்ன சொல்கிறது ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு இடத்த எங்களுக்கு அருகாமையிலே, நீ காமன் ஹால் போட்டிருக்கீங்களே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல அமைச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு இந்த மக்கள் போக மாட்டோம். நீதியை நம்புகிறோம். அதே மாதிரி இந்திய ஜனநாயகம் இந்த சட்டத்தை நம்புகிறோம். நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கோம்? நீங்கள் ஒய்யாரமாக எங்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மத்திய அரசுக்கு இடம் எடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? மத்திய அரசுக்கு எடுத்துக்க தெரியாதா? எங்கள் மகாராஷ்டிரா அனைத்து மாநிலத்தையும் மத்திய அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இடம் எடுக்குது. அவங்க எவ்வளவு தெரியுமா இடத்துக்கு கொடுக்குறாங்க? நீங்கள் மட்டும் எங்களை வஞ்சனை பண்ணி எல்லா ஊர்லேயும் சரி டங்ஸ்டனுக்கு மட்டும் எங்களை கேட்காம பண்ணிருச்சு. நாங்கள் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வரோம், இந்த மக்களை காப்பாற்ற போகிறோம்னா நாங்களாம் எங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளா? அப்போ மேலூர் பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்திய பிரஜைகள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க, இந்த சின்ன உடப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளா? இது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நெய்மா வைக்கிறீங்க? மிகப்பெரிய வந்து எனது பாசிச அரசா இவங்களை வந்து இந்த இருவரால் பிரகடனப்படுத்தப்படுறாங்க. நாங்கள் வந்து இது முதல்வருக்கு தெரியுமோ தெரியாதா தெரியாது. தயவு செஞ்சு முதல்வருக்கு ஏதாவது காது கேட்குதா? இல்லை துணை முதல்வருக்கு கேட்குதா? இங்கே வாராரே இந்த மக்கள் போய் மனு கொடுத்துருக்கோமே, அந்த மனுவை வாங்கி திரும்ப வந்து முதல்வர் இன்னொரு ஆள் கையில் கொடுத்தா எப்படி தெரியும்? முதல்ல முதல்வர் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர், அவர் கேட்கணும் அங்கே என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்னப்பா மாற்று ஏற்பாடு பண்ணீங்களான்னு கேட்டால் அவங்க மாவட்ட அமைச்சரும் கலெக்டரும் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, அதெல்லாம் வெளியே துரத்தலான்னு சொன்னால் சரிங்கிறதா? அப்புறம் ஓட்டு கேட்க எப்படிங்க ஊருக்குள்ளே வருவீங்க? இது வந்து சின்ன உடப்பு தேவேந்திரர்கள் அப்புறப்படுத்துறது கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கான வாழ்வியல் பிரச்சனை, உரிமை பிரச்சனை. தயவு செஞ்சு எங்களுக்கான உரிமை வேணும். இதை கொடுக்க தவறும் பட்சத்தில் இந்த இரவு நடக்கும். நாங்கள் அனைத்து ஊர் நாட்டாமைகள் கூட்டம் வச்சுருக்கோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம். இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தொடர் போராட்டத்தை பற்றி இன்று இரவு தென் தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான ஊர் குடும்பங்கள், காலாடிகள் இங்கே வராங்க. சரியா? அந்த கூட்டத்தின் வாயில நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தொடர் போராட்டமும், இந்த அம்மாவை இங்கேருந்து அப்புறப்படுத்துறது சம்பந்தமான போராட்டமும், அனைத்து விதமான போராட்டமும் முன்னெடுப்போம்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம்.
தற்காலிக வாபஸே கிடையாது. போராட்டம் பல கோணங்களில் தொடரும். நாளை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஊர் குடும்பங்கள் சந்திப்பாங்க, தென்காசி மாவட்டத்தில் சந்திப்பாங்க, தேனி திண்டுக்கல்ல போராட்டமெல்லாம் ஓயாது. எங்களுக்கு வந்து நீதி கிடைக்காம எங்களுடைய போராட்டம் ஓயாது, தொடர்ந்து நடக்கும். விளக்கேந்தி கூட போராட்டம் பண்ணுவோம். ஒரு படி மேலே போய் இனி நீதிமன்றத்தில் இருக்கு, இனி விமான நிலைய முற்றுகை போராட்டம் பண்ணுவோம், இல்லை பெருங்குடி காவல் நிலைய முற்றுகை போராட்டம். எங்களை எல்லாம் சிறையில் அடைங்க. இந்த மாவட்ட ஆட்சியிலிருந்து அட்வொகேட் ஜெனரல் இருக்கிற ஊரில் நாங்கள் வாழலை. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சிறையில் வச்சு 3 வேளை சோறு போடுங்க. நாங்கள் சிறையிலே இருந்துக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வாரம்னு இனி போராட்டம் தீவிரமாகவே தவிர ஒரு காலமும் நீ மேலே அடங்க மாட்டோம்.